அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இம்பார்ட்டண்டா என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ நமக்கு சமீபத்துல பார்த்தோம்னா பூஜா கேத்கர் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ரொம்ப செய்திகள்ல வந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட பதவியை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ரீசெண்டா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐஏஎஸ் ப்ரொபேஷனர் ஆபீசர் பூஜா கேத்கர் அவங்க நிறைய ஃப்ராட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. யூபிஎஸ்சிக்கு பார்த்தோம்னா டிசபிலிட்டியை வந்து ஃபேக்கா கிளைம் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் ரிசர்வேஷன்ல நிறைய ஃப்ராட் நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பூஜா கேட்கர் அவங்கள வந்து சர்வீஸ்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அண்டர் என்ன ஆக்ட் கீழே அப்படின்னு பார்த்தோம்னா ஐஏஎஸ் ப்ரொபேஷன் ரூல் 12, அதாவது சிவில் சர்வீஸ் கோட் ஆஃப் கண்டக்ட் பேஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ரூல் 12 பேஸ் பண்ணி இவங்களை வந்து சர்வீஸ்ல இருந்து பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க. அதாவது டிஸ்சார்ஜ் ஃப்ரம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா இந்தியன் ஆர்மியோட இந்தியாஸ் மிலிட்டரி டிப்ளமேசி இன் டாப் கியர் வித் பேக் டு பேக் எக்ஸசைசஸ். இந்தியன் மிலிட்டரி பார்த்தோம்னா நிறைய எக்ஸசைசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை அக்னாலேஜ் பண்ற மாதிரி ஒரு ஆர்டிகல். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா யுஎஸ் பைலேட்ரல் ஆர்மி எக்ஸசைஸ் யுத் அபியாஸ் அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல நடக்க போகுது மண்டே. ஆக்சுவலி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுச்சுங்களா எக்ஸசைஸ் யுத் அபியாஸ் அப்படின்னாலே யூஎஸ் ஓட பண்றதுதான். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா தரங் சக்தி மல்டிலேட்ரல் எக்ஸசைஸ் தரங் சக்தி அப்படிங்கிறது ஏர்ஃபோர்ஸோட எக்ஸசைஸ். முதல் கட்டமா சூலூர்ல நடந்துச்சு, இரண்டாவது கட்டமா ஜோத்பூர்ல நடந்துட்டு இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு எக்ஸசைஸ் மலபார் எக்ஸசைஸ் பார்த்தோம்னா செப்டம்பர் அக்டோபர் மந்த்ல நடக்க போகுது. சரிங்களா? மலபார் அப்படிங்கிறது இந்த குவாட் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, குவாட் நாடுகள் இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான் இந்த 4 நாடுகளும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நேவி எக்ஸசைஸ். அதான் நேவல் எக்ஸசைஸ் சொல்லியிருக்காங்க. இதை வந்து விசாகப்பட்டினம்ல வர அக்டோபர் நடக்கும். சரிங்களா? ஸோ குவாட் எக்ஸசைஸ் அதோடைய பேர் தான் மலபார். அது வந்து ஒரு நேவியோட எக்ஸசைஸ். அடுத்ததா பார்த்தோம்னா இந்திய ஆர்மி ரஷ்யா போறாங்க. எதுக்காக அப்படின்னா எக்ஸசைஸ் இந்திரா அதற்காக. சரிங்களா? மற்றபடி பார்த்தோம்னா நமக்கு நம்மளோட அண்டை நாடுகளோட பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இங்க கொடுத்திருக்காங்க. மித்ரா சக்தி அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்காவோட ஆகஸ்ட் மாசம் சமீபத்தில் நடந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரிய கிரண் அப்படிங்கிறது நேபாளோட பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்தியன் ஆர்மி இப்போ ரீசெண்டா என்ன மாதிரியான மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஜஸ்ட் ஒரு நியூஸா கொடுத்திருக்காங்க. என்ன அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்ததா இங்க பாத்தீங்க அப்படின்னா டைஃபூன் யாகி கில்ஸ் 14 இன் வியட்நாம் அஸ் அபிஷியல்ஸ் வார்ன் ஆஃப் ஹெவி ரெயின். ஸோ நம்ம சைக்ளோன் சொல்ற மாதிரி அந்த பசிபிக் ஓசன் சைடு எல்லாமே டைஃபூன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ வியட்நாம்ல பார்த்தோம்னா ஒரு டைஃபூன் ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைஃபூன் யாகி. ஓகேவா? ஸோ நமக்கு எப்படி துபாயில மழை பெஞ்சதை வச்சு குரூப் 1ல கொஸ்டின் கேட்டாங்களோ அந்த மாதிரி என்விரான்மெண்ட் ரிலேட்டடா டிசாஸ்டர்ஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா கொஸ்டினா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால டைஃபூன் யாகி எந்த கண்ட்ரிய அட்டாக் பண்ணுச்சு அஃபெக்ட் பண்ணுச்சுன்னு கேட்கலாம். ஸோ யாகி அப்படின்னா வியட்நாம். சரியா? அடுத்ததா பாக்குறப்ப நமக்கு பாராலிம்பிக்ஸ் போறதுக்கு முன்னாடி யூஎஸ் ஓபனோட வின்னர் அரீனா செபலென்கா பெலாருஸ் நாட்டை சேர்ந்தவங்க யுஎஸ் ஓபன் விமென்ஸ் டைட்டில வந்து வின் பண்ணிருக்காங்க. சரியா? அடுத்தா பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் பார்த்தோம்னா நவ்தீப் இவருக்கு வந்து பார்த்தோம்னா ஜாவலின் த்ரோல கோல்டு மெடல். ஓகேவா? ஸோ இந்தியாவோட கோல்டு மெடல் டேலி மட்டும் பார்த்தோம்னா 7 மெடல் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி நேத்தோட நமக்கு இந்த பாராலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ டோக்கியோ பாராலிம்பிக்ஸ்ல பார்த்தோம்னா 19 மெடல் வின் பண்ணியிருந்தோம். அதான் நம்மளோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. அதை பீட் பண்ணி இப்ப பாரிஸ் பாராலிம்பிக்ஸ்ல 29 பதக்கங்கள். இதுதான் இப்ப பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. ஓகேங்களா? பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நமக்கு 7 கோல்டு மெடல் 9 சில்வர் மெடல், கோல்டு சில்வர் பிரான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 கோல்டு மெடல் 9 சில்வர் மெடல் 13 பிரான்ஸ் மெடல் வந்து நம்ம வின் பண்ணிருக்கோம். சரிங்களா? டோட்டலா 29 பதக்கங்கள். பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 18வது இடத்துல இருக்கும். பாயிண்ட்ஸ் டேபிள்ல 18வது இடத்துல இந்தியா இருக்காங்க. கிட்டத்தட்ட 84 வீரர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதையும் நம்ம நோட் பண்ணி
சரிங்களா? ஸோ பெஸ்ட் எவர் பாராலிம்பிக்ஸ் அப்படின்னா அது பாரிஸ்ல நடந்ததுதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ வின் பண்ணவங்கலாம் இந்த 29 அவார்ட்ஸ் ஐ மீன் மெடல்ஸ் யார் வின் பண்ணாங்க, என்ன கேம் அவங்க, என்ன மெடல் வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? அது பேங்கிங், ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எதுக்கா இருந்தாலும் சரி அந்த மெடல் கவுண்ட்ல நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இம்பார்ட்டன்டான நியூஸஸ் வந்து பார்த்துருக்கோம். நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.